ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலைக்கு போயிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டு மொட்டை அடிச்சுட்டு வரத்துக்கு போகிற வழியில் பஸ் ஏறிட்டோம். ஒரு பேசஞ்சர் வந்து குடிச்சிட்டு வண்டியில் ஏறிட்டாங்க. அங்கே கண்டக்டர் தப்பாக வேறு பேசுவாங்க, அவங்க வேறு பிடிச்சி திட்டாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாம் எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டில் இருந்த தமிழ்நாடு பார்டர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிப்பட்டிலேருந்து திருப்பதி கிளம்பிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து நகரம் வந்துவிட்டோம், கார்வேட் நகரம். அப்படியே அந்த மலைலாம் தாண்டி திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கண்டினியூஸாக இருக்கும் மலைக்கு. பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம் ஃபேமிலியோட. இனி பஸ்ஸு கிளம்ப போகுது மலைக்கு. ஒரு கண்டக்டர் ஏறிட்டார் பஸ்ஸில் வந்து மூவ் ஆகுது. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே மூவ் ஆகி மெயின் ரோட்டில் போகுது. மெயின் ரோட்லேருந்து அப்படியே அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏற போகுது. அப்படியே கண்டக்டரோட பேசின்னு அப்படியே கிளம்பிட்டோம். அவரும் ஓட்டிகிட்டே இருக்காரு, வண்டி போயிட்டே இருக்குது. திருப்பதி ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்கு. கரெக்டாக பேர் வந்து அப்படியே போகுது. கடைசியாக அந்த நந்தி சர்க்கிள் ஒன்று இருந்தது. ஒன்று வந்து செக்கிங் அந்த நந்தி சர்க்கிள் தாண்டி போகுது. கண்டக்டர் வந்து எல்லோரும் டிக்கெட் கொடுத்துட்டாரு. அப்படியே போகுது. கருடா ஸ்டாச்சு வரப்போகுது கொஞ்சம் நேரத்தில். போகிற ட்ராவல் வீடியோ மொத்தமே டைம் லேப்ஸில் இருக்கும். ஏன்னா மொத்தமே கவர் ஆகணும், பெருசாக இருக்கக்கூடாதுன்னு மொத்தம் டைம் லேப்ஸ்லேயே எடுத்துட்டேன். கருடா ஸ்டாச்சு தாண்டி இப்போ வந்து செக் போஸ்ட் அந்த உள்ள செக்கிங் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து வீடியோவில் எடுக்கக்கூடாது, அந்த வீடியோலாம் கொஞ்சம் வீடியோ டெலீட் பண்ணிட்டார் அவர். அப்புறம் இந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்சு அப்படியே மலைக்கு வந்து போயிட்டு இருக்கு பஸ்ஸு. மலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து கண்டினியூஸாக இருக்கும் அந்த திருப்பதி மலை போகிற வரையும். மொத்தம் டைம் லேப்ஸ்லேயே இருக்கும். பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பார்த்தீங்கன்னா மலை வந்துட்டோம். மலை இருந்து அப்படியே டோலெல்லாம் தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது வண்டி. இப்போது அப்படியே டவுன் மொத்தம் இறங்குது வண்டி. இப்போ போய் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போய் நிற்க போகுது. அங்கேருந்து கண்டினியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து நடந்து போகிறோம். இதுதான் போகிறோம். பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம். மொட்டடி இது போகிறேன். எங்கேருந்து அம்பல் நந்தே போயிட்டோம். மொட்டடி ஒரு பிளேஸ் வந்துட்டோம். டோக்கன் கொடுத்துட்டாங்க. அந்த டோக்கன் இருக்கிற இடத்துல போய் அந்த டோக்கன் கொடுத்து மொத்தம் தண்ணியில் நினைச்சிட்டு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. கடைசியாக மொட்டடிச்சுட்டு ஒரே வீடியோ போடுறோம். மொட்டடி வேறு காசு வேறு கொடுக்கணுமா, அங்கே கொடுக்கூட முடிச்சு வேறு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. சரி கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மொத்தம் கழுவிங்க. மொட்டை எடுத்த இடத்துலேருந்து ஃப்ரீ தரிசனம் போகிற இடத்துக்கு வந்து சுமோவில் போனோம். பேரம் பேசி ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட்டுன்னு. அப்புறம் ஃப்ரீ தரிசன இடத்துக்கு போயிட்டோம். அங்கேருந்து க்யூவில் நடந்து போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குடோனில் போட்டாங்க. 1.5 மணி நேரம் கிட்ட உள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்யூவில் இருந்து பெரிய குடோனில் போட்டாங்க. அங்கே தான் 12 மணி நேரம் 12 மணி நேரம் இல்லை 13 மணி நேரம் கிட்ட இருந்தோம் உள்ள. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றோம். ஃபோனெல்லாம் வாங்கிட்டாங்க. ஃபோனு பேக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. அது முடிஞ்சு தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்து மறுபடியும் அந்த ஃபோனு பேக் வாங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போனோம். ஃபோனு பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே அந்த கோயிலில் அந்த ஒரு ஃபோட்டோ 2-3 ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தால் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. திருமலை வந்த ஆசைக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ
ஃபோட்டோ வாங்கிட்டோம். அங்கேருந்து லட்டு பேக் முடிஞ்சதுன்னா லட்டு வாங்கிட்டு தான் கிளம்புறோம். லட்டு வாங்கிட்டு திரும்பி வந்துட்டோம். அந்த பஸ் ஏறத்துக்கு பஸ்ஸும் ஏறிட்டோம். திருமலையிலேருந்து அப்படியே பஸ் ஏறி அந்த கீழே இறங்குறோம். இப்போ ஃபேமிலியோட அப்படியே போய்ட்டுருக்கோம். டிராஃபிக் ஃபுல்லாக டிராஃபிக் தான். இங்கே தான் வந்து டிரைவர் அண்ணா வந்து வண்டி நிப்பாட்டுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் செக்கிங்கு ப்ளஸ் டிக்கெட் கூட இங்கே தான் வாங்கணும். நாங்கள் வந்து அப் அண்ட் டவுட்டுக்கு சேர்த்து ஒரே வாட்டியாக டிக்கெட் வாங்கிட்டோம். எல்லாம் முடிஞ்சது, கிளம்ப போகுது இந்த வண்டி ஃபுல்லாக ஆன் த வே. இங்கே தான் எங்கேயும் கட்டே இல்லை. மொத்தம் வரப்பு வேணால் கட்டே இருக்கலாம், ஆனால் போகிறப்ப வந்து கண்டினியூஸாக வீடியோ இருக்கும். டோல்கே தாண்டிட்டோம், ஃபுல்லாக இருக்கும் ஆன் த வே. மொத்தம் கீழே பஸ் ஸ்டாண்ட் வரையும் அப்படியே கண்டினியூஸாக இருக்கும், எங்கேயும் இருக்காது. அந்த வியூஸ் எல்லாம் கூட நல்லாயிருக்கும். ட்ராவல் பிளான் பொறுத்து இது. கீழே இறங்கிட்டு வந்து இங்கே வந்து முட்டிக்காலம் பண்ணுறோம். இங்கே தான் முட்டிக்காலில் படிக்கட்டில் நடந்து போவாங்க. அந்த இடத்துல தான் தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் மொத்தம் பள்ளத்தாக்கு தான். சைடில் மொத்தம் பெரிய பள்ளத்தாக்கு தான். கீழே வந்தால் மட்டும் எலும்பு கூட தேராது, அப்படி இருக்கும். மொத்தம் அவ்வளோ பெரிய லோயாக இருக்குது. அதனால தான் மொத்தம் கம்பிலேயே கட்டி வச்சிருக்காங்க கேட்டு மாதிரி. கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் கண்டிப்பாக. மொத்தம் ட்ராவல் வீடியோ தான், எங்கேயும் நிற்கதில்லை, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அப்படியே பஸ் வந்து கீழே போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த அண்ணா மட்டும், டிரைவர் அண்ணா மட்டும் பக்காவாக ஓட்டுறது. வர டேஞ்சரான டர்னிங் கூட பக்காவாக திருப்புறாங்க அந்த அண்ணா. டர்ன் பண்ணி இது பண்ணுறது. கண்டிப்பாக இருக்கும். ட்ராவல் வீடியோ மட்டும் சைடில் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி வியூஸ் மொத்தமே தெரியும். பாருங்களேன், அப்படியே டர்ன் பண்ணுறப்போ அந்த திருப்பதி வியூஸ் மொத்தமே தெரியுது. அந்தனா பக்காவாக திருப்புறாரு. டேஞ்சரான இதில் கூட பக்காவாக டர்ன் பண்ணுறாரு. பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த திருப்பதியுமே தெரியுது. பாருங்களா, ஃபுல் வியூவுமே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி இறங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவே தெரியும் திருப்பதி மொத்தம். அவங்க பாருங்கள், மொத்தம் ஏன் கவர் ஆகுது, ஃபுல் வியூவுமே தெரியுது. அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது வியூ. பாருங்கள் அவ்வளோ இதுவாக. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கருடா மலையிலே அப்படியே செதுக்கிறீங்க, அதுவும் தெரியும் பக்கவா. மலையில் மாலை போடுவாங்க, பெரிய மாலை, அந்த மாலை. ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். அந்த டோலும் தாண்டிட்டோம். கருடா ஸ்டாச்சுவில் நிப்பாட்டோம் கொஞ்ச நேரம். அங்கேயும் டிக்கெட் ஏறிச்சு. அப்படியே கிளம்புவோம் வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கபில் தீர்த்தம் தெரியும் பாருங்கள். நந்தி சர்க்கிள் ஆப்போசிட்டில் கபில் தீர்த்தம். வண்டி இப்போ மொத்தம் ஃபோன் மொத்தம் திருப்புறான். அந்த பார்க்லேருந்து மொத்தமே தெரியும். இப்போ பாருங்கள் பார்க்கு, அதுதான் கபில் தீர்த்தம். அங்கேருந்தா தண்ணி கூட்டோம் மேலே. அப்படியே நந்தி சர்க்கிளையும் தாண்டிட்டோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீ இன்னும் பஸ் ஸ்டாண்டு தான். நீ வண்டி பாட்டுக்கு வண்டி போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் நம்ம ஃப்ளைஓவரில் அதே போல் டர்னிங்கில் இப்போ சைடில் வந்து ஃப்ளைஓவர் போவோம். பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் வியூ எல்லாம் அப்படியே காட்டு மொத்தம்.
அப்படியே போகுது, ஃப்ளைஓவர் மேலேயே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற வியூஸ் எல்லாம். இன்றைக்கி வந்து August 15 இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால் மொத்தம் இந்த சர்க்கிள் திரும்ப வந்து அப்படியே கீழே போயிருப்பாங்க. மொத்த வியூமே இதுதான். திருப்பதி மாலை நான் சும்மா எப்படி இருக்கு பாருங்க. வியூ பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டோம். இங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஏறணும். அப்படியே நாங்கள் போயிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டே இருக்குது. இறங்கிட்டோம். கடவுள் புண்ணியத்தில் போனதுமே பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு கிடச்சிச்சு. பள்ளிக்கூட பஸ் அப்படியே ஏறிட்டோம். பஸ் ஏறி போகுது. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. வண்டி சர்க்கிள்லாம் தாண்டுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது போட்டுக்கிறோம், கல் வச்சுக்கிறோம். அதனால் வண்டி இப்போ திரும்ப போகுது. கடவுள் திரும்பிச்சு. பார்த்தீங்கன்னா டர்ன் லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அண்ணாமலை சர்க்கிள் தான். அதே கிளம்புற வண்டி போயிட்டே இருக்குது. இங்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு வண்டி. ஏன்னா ஃபுல் டிராஃபிக் அண்ணாமலை சர்க்கிள் தான். அப்படியே அண்ணாமலை சர்க்கிள் லெஃப்ட்டு திரும்பி பைபாஸில் ஏறிச்சு. பைபாஸில் ஏறி இப்போ பச்சிகாபாளையம் டு அந்த இது வரப்போகுது. பச்சிகாபாளையம் சைடு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கோம். ராயல் சிறுவன்னவங்க கொஞ்சம் பேர் வந்து ரொயல் சிறுவன்னவங்க, கொஞ்சம் பேர் ராயல் சிறுவன்றாங்க. அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். ராயல் சிறு அந்த இதில் போயிட்டு அப்படியே டர்னாக போகுது. இப்போது ராயல் சிறு ஊருக்குள்ளேயே வந்துட்டோம். அப்படியே ஊர் தாண்டி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சிகாபாளையம் போகுது. பச்சிகாபாளையம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த போகிறதுக்கு முன்னாடி இது இருக்கும். மொத்தம் வியூலாம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் சன்செட்டு மூட போகுது. சாயங்காலம் 6 ஆகுது. அந்த சன்செட்லாம் இப்போ தான் மூட போகுது. அந்த வியூவே பயங்கரமாக இருக்கும் பாருங்கண்ணா. ஒரு வழியாக நினச்ச மாதிரியே பச்சிகாபாளையம் வந்துட்டோம். ஊருக்குள்ளேயும் வந்துட்டோம். பச்சிகாபாளையம் பார்த்தீங்கன்னா டர்னு திரும்ப போகுது. இதுதான் மெயின் ஏரியா சர்க்கிள். பச்சிகாபாளையம் தாண்டி வந்துட்டு அந்த மலை கோயில் இருக்கும். மலை பச்சிகாபாளையம் தாண்டி ஒரு மலை கோயில் அப்படியே தாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக பச்சிகாபாளையம் தாண்டி கார்வெட் நகர் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து சந்தை போட்டு வச்சுருக்காங்க கார்வெட் நகரத்துக்குள்ளே. ஊருக்குள்ளே அப்படியே கிளம்பி இந்த இது கோயில், அந்த கோயில் மண்டபம் அப்படியே கார்வெட் நகர்லாம் தாண்டி கிளம்பிட்டே இருக்க வண்டி போயிட்டே இருக்கு. அந்த வியூஸ்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த அம்மப்பள்ளி டேம் பண்ணுவாங்களா, அந்த வழி தான் அது. கடைசியாக அந்த பங்களாமோடு செக் போஸ்ட் வந்துச்சு. பள்ளிப்பட்டு செக் போஸ்ட் வந்துடுச்சு கடைசியாக. அதையும் தாண்டி உள்ளே போகுது. இதுதான் பள்ளிப்பட்டு செக் போஸ்ட்டு. ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் தான். உள்ளே அப்படியே போகுது. பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே தான் போயிட்டு கடைசியாக போய் பள்ளிப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நிப்பாட்டு போகுது. பள்ளிப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் டர்ன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். எங்கேருந்து மலையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பள்ளிப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் உள்ளே வந்துட்டோம். இப்போ இறங்க போகிறோம். வெளியே இறங்கி அங்கேருந்து பள்ளிப்பட்டு தாலுகா அங்கே தான் வீடு இருக்குது. அங்கே தான் கிளம்பும். ஒரு வழியாக ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.